வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டெமோ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டோரேஜ் பேட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் பேட்டரினா என்ன, அதில் வந்து கிடைக்கிற அவுட்புட் என்ன, அது எங்கே பயன்படுது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டா? ஸ்டோரேஜ் பேட்டரி. சரி, பேட்டரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டோரேஜ் பேட்டரிங்கிறப்ப அதுல இருந்து கிடைக்கிற அவுட்புட் வந்து டிசி சப்ளை கிடைக்குது. டிசி சப்ளை அவுட்புட்டா கிடைக்குது. அது ஒரு மெயின் பாயிண்ட். அடுத்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா, எப்பொழுதுமே எனி எனர்ஜி கேன் கிரியேட் அண்ட் நாட் டெஸ்ட்ராய். எந்த ஒரு ஆற்றலையும் ஆக்கோ அழிக்க முடியாது. ஒன்னு எனர்ஜி கேன் கன்வெர்ட் டு அனதர். ஒரு எனர்ஜி ஒரு ஆற்றலானது மற்றொரு ஆற்றல் மாற்றப்படும். ஆற்றல் மாற்றம் நடக்கும். இங்க என்ன ஆற்றல் மாற்றம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோ கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குதுங்க உள்ளார. அந்த பேட்டரிக்குள்ளார கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது, வேதிவினை மாற்றம். அந்த வேதிவினை மாற்றம் தான் நமக்கு டிசி சோர்ஸ் அவுட்புட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கிடைக்குது. சரிங்களா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, டிசி எலக்ட்ரிக் எனர்ஜி அவுட்புட்டாக கிடைக்குது. சரி, இது வந்து மெயின் பாயிண்ட். டிசி சோர்ஸ் கிடைக்குது, எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இந்த டிசி சோர்ஸ் அவுட்புட் ஆனது எவ்வளவு நாளைக்கு அதிகபட்சம் கிடைக்குன்னா, அதை பயன்படுத்துவதை பொறுத்து. ரொம்ப நாள் அதிகபட்சம், அதாவது ஒரு பேட்டரியை வந்து ரொம்ப நாள் சார்ஜ் பண்ண பேட்டரியை நம்ம பயன்படுத்த 5 நாள் டிஸ்சார்ஜ் ஆயிடும். அதே மாதிரி டைரக்டா பூமியில எர்த்ல கான்டாக்ட்ல இருக்க மாதிரி வச்சாலும் டிஸ்சார்ஜ் ஆயிடும். பேட்டரி இருக்கு, நடுவில் ஏதோ ஒரு இன்சுலேட்டிங் மெட்டல் வச்சு அதுக்கு கீழே தான் அதை வைக்கணும். ஒரு உட்லையோ அல்லது வேற ஏதோ ஒரு பொருள் இன்சுலேட்டிங் மெட்டீரியலா இருக்கும். டைரக்டா வச்சுட்டோம்னா ஈஸியா டிஸ்சார்ஜ் ஆயிடும். நம்ம சார்ஜ் ஆன பேட்டரியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு சூழல் ஏற்பட்டுரும். சரிங்களா? சரி, இப்ப பேட்டரின்னு சொன்னோம். சரி, பேட்டரிங்கிறது என்னது அப்படின்னா, பேட்டரி அப்படிங்கிறது செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் என்பதா சரியான ஒரு ஆன்சராக இருக்கும். குரூப் ஆஃப் செல்ஸ். சரி, குரூப்னா என்ன, எதனால சார் குரூப்ங்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். சரிங்களா? ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல். இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இதுதான் செல் என்று சொல்லப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பேட்டரி என்று சொல்லப்படும். சரிங்களா? இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அங்க எலக்ட்ரோலைட் என்று சொல்லக்கூடிய திரவம், அந்த திரவம் அப்படிங்கிறது இருக்கு. ஆசிட், H2SO4 செல், இதுக்கு வந்து சல்பூரிக் ஆசிட், H2SO4 சல்பூரிக் ஆசிட் வந்து ஜெனரலா, அதாவது லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க சல்பூரிக் ஆசிட் வந்து எலக்ட்ரோலைட்டா பயன்படுது. ஸோ எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது. மின்னாற்பகுத்தல் அப்படின்னு பேரு. எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. அதுக்கு மெயின் விஷயம் எலக்ட்ரோலைட்டு. எலக்ட்ரோபிளேட்னு இருக்கு. எலக்ட்ரோலைட் இருக்கு, எலக்ட்ராலிசிஸ் நடக்குது, எலக்ட்ரோபிளேட்ஸ். ஸோ எலக்ட்ரோபிளேட்ஸ் அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரோபிளேட்ஸ் அதாவது பாசிட்டிவ் பிளேட்டு, நெகட்டிவ் பிளேட்டு. சரிங்களா? பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட்டு. சரி, இதான் எலக்ட்ரோபிளேட் அப்படிங்கிறது. எலக்ட்ரோலைட் திரவம், எலக்ட்ராலிசிஸ் அந்த நடக்கிற ப்ராசஸ்க்கு பேரு எலக்ட்ரோபிளேட் அப்படிங்கிறது. பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட்டு. சரி, இந்த பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த பாசிட்டிவ் பிளேட்டும் நெகட்டிவ் பிளேட்டுக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டர்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வைக்கப்பட்டிருக்கும். ஏன் செப்பரேட்டர் வச்சிருக்கோம், அது வைக்கட்டு என்ன சார் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. கண்டிப்பா வைக்கணும். எதனால அப்படின்னா, பாசிட்டிவ் பிளேட்டும் நெகட்டிவ் பிளேட்டும் டைரக்டா கான்டாக்ட் ஏற்படுத்தக்கூடாது, ஷார்ட் சர்க்யூட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படக்கூடாது. ஷார்ட் சர்க்யூட்னா தெரியும், குறுக்கு சுற்று, அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை அவாய்ட் பண்றதுக்காக நடுவில் வந்து செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் நடுவில் வைக்கப்பட்டிருக்கும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நெக்ஸ்ட் பேஜ் போயிருமா? பாசிட்டிவ் பிளேட்டு, நெகட்டிவ் பிளேட்டு அப்படின்னு சொல்றோம்.
இந்த எலக்ட்ராலிசிஸ் நடக்குதுன்னு சொல்லலாம். எலக்ட்ரோலைட் இந்த எலக்ட்ரோலைட்ல அது திரவம் இருக்கு இல்லையா, ஆசிட். அந்த திரவத்தில் உள்ள அயனிகள் வந்து ரெண்டா பிரியுது. H2SO4 அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரோலைட் ஆசிடோட நேம். சல்ஃபூரிக் ஆசிட். அதில் கான்சன்ட்ரேட் டைலூட், அது மாதிரி கான்சன்ட்ரேட் பயன்படுத்த முடியாது. டைலூட் சம்பாட்டு அந்த ரேஷியோ ஒன்று இருக்கும். அந்த ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணி கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறத டைலூட் ஆகும். கான்சன்ட்ரேட் வந்து ரொம்ப எஃபெக்ட் அதிகம். வேலை பிடிச்சா பெரிய அளவில் விபத்து ஏற்படுது. இதில் வந்து இப்போ இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து பயன்படுத்துது. டிஸ்டில்னா காய்ச்சி வடிகட்டி நீர்னு சொல்றது. நம்ம பயன்படுத்தக்கூடிய இப்போ பியூரிஃபை வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, வாட்டர் பியூரிஃபை, அது கிடையாது. காய்ச்சி வடிகட்டிய நீர் டிஸ்டில்டு வாட்டர் தான் அதில் வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரி, இங்கே என்ன நடக்குது, இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட்டு அருகருகே வைக்கப்பட்டிருக்கு. நடுவில் வந்து செப்பரேட்டர் அப்படின்னு இருக்குது. எலக்ட்ரோலைட்டால் மூடப்பட்டிருக்கும். அந்த பிளேட்டுகள் எப்பொழுது மூழ்கி இருக்கணும். நல்ல ஒரு பேட்டரி அது சார்ஜ் பண்ணியிருக்கோம், டிஸ்சார்ஜ் ஆகி அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேட்டரி டெர்மினல்ஸ் மூழ்கிய நிலையில் இருக்க வேண்டும். இவ்வளோ லெவலுக்கு விட்டுறக்கூடாது. பாதி மூழ்கி பாதி மூழ்காம அந்த லெவலுக்குலாம் விட்டுறக்கூடாது. அது ரொம்ப பேட்டரியை டேஞ்சரஸ் கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். சரி, இப்போ இந்த எலக்ட்ரோலைட்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸ் அதில் வந்து ரெண்டா பிரியுது. பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸ். அயனிகள் சொல்லுவோம்னா தமிழ்ல அயனிகள்னு சொல்லுவோம். IONS, IRONS கிடையாது, IONS அயனிகள். பாசிட்டிவ் அயனிகள் நெகட்டிவ் அயனிகள். பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட்னு சொல்லியிருக்கோமா. இந்த நெகட்டிவ் அயனிகள் என்ன இருக்கும், பாசிட்டிவ் பிளேட் நோக்கி போகும். நெகட்டிவ் அயனிகள் பாசிட்டிவ் பிளேட் நோக்கி போகும். இந்த பாசிட்டிவ் அயனிகள் நெகட்டிவ் பிளேட் நோக்கி போகும். இதுதான் எலக்ட்ராலிசிஸ். வேற ஒரு எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிறது இதுதான் மின்னார் பகுத்தல் சொல்லுது. ஸோ இதன் மூலியமா தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல அவுட்புட் வந்து டிசி சோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா. ஸோ ஸ்டோரேஜ் பேட்டரி அப்படின்னு சொல்லும்போது செல் ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பேட்டரின்னு சொல்றோம். அதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட், 12 வோல்ட், 24 வோல்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கும். அதோட வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதை தாங்கக்கூடிய அளவில் பெரிய கருப்பு கலரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹார்ட் ரப்பரால் செய்யப்பட்டிருக்கும். அந்த பேட்டரியோட அவுட்புட் டெர்மினல் அது தாங்கக்கூடிய பாட்டம் சைடு ரொம்ப ஹார்ட் ரப்பரால் செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது, அதை தாங்கக்கூடிய அளவில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட்டு அந்த அந்த பாசிட்டிவ் டெர்மினல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவ் பிளேட்னு உள்ளே இருக்கும், நெகட்டிவ் பிளேட்னு இருக்கும். நெகட்டிவ் பிளேட்டு பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு பிளேட் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே கனெக்ட் பண்ணி கடைசியாக டெர்மினல் எடுத்துருப்பாங்க. இந்த பிளேட்ஸ் அடுத்தடுத்து வரும். பாசிட்டிவ் பிளேட்டு செப்பரேட்டரு நெகட்டிவ் பிளேட்டு, பாசிட்டிவ் பிளேட்டு செப்பரேட்டர் நெகட்டிவ் பிளேட், இது மாதிரி வரும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பாசிட்டிவ் பிளேட் டெர்மினல் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பாசிட்டிவ் பிளேட் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பாசிட்டிவ் பிளேட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நெகட்டிவ் பிளேட் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி இந்த இடத்துல நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அந்த ரெண்டு டெர்மினல் இருக்கு, அந்த ரெண்டு டெர்மினல் தான் அது அவுட்புட்டாக பயன்படுத்தப்படும். டிசி சோர்ஸ் அவுட்புட்டாக பயன்படுத்தப்படும். இப்போ ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு, ஆட்டோமொபைல் வாகனம் இருக்கு இல்லைங்களா, அந்த செல்ஃபோன் ஒன்று இருக்கும். அந்த செல்ஃபோன் தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த செல்ஃபோனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேட்டரி இருக்கும். பேட்டரி டவுன் ஆச்சு என்ன பண்ணுவாங்க, தள்ளிட்டு போவாங்க. பார்த்துறீங்களா, பிடிச்சி தள்ளுவாங்க ஒரு 10 பேர். ஏன்னா செல்ஃப் போயிடுச்சு, வண்டியில் செல்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை ஸ்டார்ட் பண்ணுறது பேட்டரி டவுன். ஸோ அதனால இந்த ஸ்டோரேஜ் பேட்டரி அப்படின்னு சேம மின்கலம் அப்படின்னு தமிழில் சொல்லுது. இது குரூப் ஆஃப் செல்ஸோட காம்பினேஷன். நிறைய செல்ஸ் இருக்கக்கூடிய அதிகபட்சமான செல்ஸ் அதில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் காம்பினேஷன் தான் பேட்டரி அப்படின்னு சொல்லுது. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு டிசி சோர்ஸாக கிடைக்கிறது. டிசி சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோரேஜ் பேட்டரியில் அதிகபட்ச நாட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நம்ம பேங்க்ல போய் நம்ம வந்து பணத்தை சேமித்து வைக்கிற மாதிரி இதில் ரொம்ப அதிக நாட்கள்லாம் மின்சாரத்தை சேமித்து வைக்க முடியாது. சரிங்களா. இது வந்து டெமோ வீடியோ. இந்த மாஸ் நடத்தக்கூடிய டிஏ எக்ஸாமுக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இருக்கு இல்லைங்களா தமிழ்நாடு அரசில், அந்த துறையில் சார்பாக பரீட்சை நடக்குது. அது டிஏ எக்ஸாம். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஒர்க்கிங் அசிஸ்டன்ட், இது மாதிரி எக்ஸாம்ஸு அந்த கேட்டரில். பிஇ முடிச்சவங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டரில் எக்ஸாம்ஸ். இதெல்லாம் வந்து ஜூன் மாதம் வருது, 29-30 அந்த தேதியில் நடக்குது. நம்ம இணையதள ஏஎஸ் அகாடமியில் இதுக்கு ஒரு கோச்சிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் ஷெட்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சரிங்களா. இது வந்து டெமோ வீடியோ. நீங்கள் இதை பார்த்துட்டு
ஃபர்தராக எங்களை கான்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரியக்கூடிய அந்த ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி எங்கள் குரூப் வந்து உங்களை லிங்க் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து நீங்கள் வந்து படித்து எக்ஸாமில் செலக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதனால இந்த டெமோ வீடியோ மூலயமா உங்களை வந்து பார்க்க வச்சு உங்களை பரீட்சையில் செலக்ட் ஆக வச்சக்கூடிய தன்முனைப்போட தான் நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கோம். டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரேர் இந்த மாதிரி கிளாஸஸ் தான் எடுக்கிறது. அதனால ரொம்ப தமிழ்நாட்டிலே ரொம்ப ரேரான சென்டர் தான் இருக்குது. அதில் நம்ம இணைந்தகையில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. திருச்சியிலேருந்து நான் தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் தெரியக்கூடிய அந்த நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.